தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 28/3/2016 திங்கட்கிழமை தேதியிட்ட கடிதம் மூலம் ஆணையிட்டிருக்கிறது. இந்த தென்னந்தோப்பு சின்னம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி சின்னமாக அமையும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோடு இணைந்த போது சைக்கிள் சின்னத்தையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கீகாரத்தையும் தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. தற்பொழுது சைக்கிள் சின்னம் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் உத்தரப்பிரதேசத்திலே சமாஜ்வாடி கட்சிக்கும் இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு அது கிடைக்கவில்லை. இன்றைக்கு தென்னந்தோப்பு கோகனட் ஃபார்ம் தென்னை மரங்களுக்கு வாக்களியுங்கள் என்று எளிதாக கூறும் அளவுக்கு இந்த சின்னம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே ஒற்றை தென்னை மரம் வேறொரு மாநிலத்தில் உள்ள ஒரு கட்சிக்கு சின்னமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமாக கட்சிக்கு சின்னமாக 4 தென்னை மரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாமரன் முதல் படித்தவர் வரை மிக எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய சின்னம் இந்த தென்னந்தோப்பு தென்னை மரங்கள் சின்னம். குறிப்பாக தென்னந்தோப்பு தென்னை மரங்கள் என்றால் விவசாயம் சார்ந்தது. விவசாயிகள் தான் இந்தியாவினுடைய முதுகெலும்பு. விவசாயம்தான் நாட்டின் உயிர் நாடி. விவசாயினுடைய முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம். இன்று தமிழகத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விவசாயிகளின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. அந்த வகையிலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சின்னம் தென்னந்தோப்பு தென்னை மரங்கள் எங்களுக்கு கிடைத்திருப்பதை பெருமையாக மகிழ்ச்சியாக கருதுகிறோம். தென்னந்தோப்பை பொறுத்தவரையிலே விவசாயிகளுடைய சின்னம் உழவர்கள் சின்னம், உழைப்பாளர்களின் சின்னம், வளர்ச்சிக்கு வழிகாட்டும் சின்னம், வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய சின்னம் என்று கூறலாம். மேலும் வளர்கின்ற பல பயிர்களை செடி என்கிறோம், கொடி என்கிறோம், மரம் என்கிறோம். ஆனால் தென்னையைத்தான் தென்னம்பிள்ளை என்கிறோம். தென்னம்பிள்ளையைப் போல நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக மக்களின் பிரியத்திற்குரிய பிள்ளைகளாக வளர்வோம், வெல்வோம். தென்னையினுடைய பயன்களை கூறினால் அடுக்கிக் கொண்டே போகலாம். பல பல பயன்களை தரும். தாகம் தீர்க்க தருவது இளநீர், வீடுகள் கட்ட தருவது ஓலை. தென்னை அசைவால் வருவதுதான் நமக்கு கிடைக்கின்ற தென்றல். தென்னை தரும் தேங்காயினுடைய பயன்கள் எத்தனை பாருங்கள். குடும்ப நிகழ்ச்சி, கோயில் திருவிழா, திருமண நிகழ்ச்சி, ஆன்மீக நிகழ்ச்சி அத்தனைக்கும் முன்னிற்பது தென்னை தரும் தேங்காய். அது மங்களத்தினுடைய அறிகுறி, மகிழ்ச்சியின் அடையாளம், வெற்றியின் அடையாளம். இந்த சின்னத்தை பெறுவதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் பாக்கியசாலிகள், யோகசாலிகள்.
காரணம், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி பராசக்தியிடம் கேட்ட வரம் என்ன தெரியுமா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அந்த காணி நிலத்திலே ஒரு மாளிகை கட்டித் தர வேண்டும், அங்கு ஒரு கேணி இருக்க வேண்டும், அத்துடன் தென்னை மரங்களும் பக்கத்திலே வேண்டும் என்று அவன் கூறியதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு நினைவு கூற விரும்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜே.கே. வாசன் சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு தென்னந்தோப்பு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாவட்ட தலைவர்கள், இயக்கத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் இணைந்து வருகின்ற 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று துவங்கி தொடர்ந்து 15 நாட்கள் நகரம் முதல் கிராமம் வரை தமிழகம் முழுவதும் அவரவர்கள் சார்ந்த பகுதிகளுக்கு சென்று தென்னந்தோப்பு, தென்னை மரங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம் என்பதை வலியுறுத்தி பொதுமக்களை சந்தித்து நம்முடைய சின்னத்திற்கு உண்டான 100% அங்கீகாரத்தை பெற்றுத் தருவார்கள். அதேபோல இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி, எஸ்சி எஸ்டி, சிறுபான்மையினர் மற்றும் இயக்கத்தினுடைய அனைத்து பிரிவினரும் இதே தேதிகளிலே எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று இந்த பணியை மிகச் சிறப்பாக செய்ய இருக்கிறார்கள். நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய சின்னத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது இயக்கத்தினுடைய மிக முக்கியமான பணி. தேர்தல் ஆயத்த பணிகளிலே இது முக்கிய பணி என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இன்று முதல் இதை பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நிலையை எடுக்க வேண்டும் என்று நான் அனைவரையும் இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதேபோல நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆகியோரோடு ஆசியோடு கிடைக்கப்பெற்ற சின்னம் இந்த சின்னம். வரும் தேர்தலிலே இதை வெற்றி சின்னமாக மக்கள் உருவாக்க வேண்டும். இதற்கு இயக்கத்தினுடைய அனைத்து தரப்பினரும் எல்லா பகுதி மக்களையும் சந்தித்து சின்னத்திற்கு முன்னுரிமை கொடுத்து உங்களுடைய தேர்தல் பணியை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல மிக முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், தென்னை மரங்கள் சின்னம் இயக்கத்தினுடைய மூவர்ண கொடியில் இடம் பெறாது. தென்னை மரங்கள் இயக்கத்தின் மூவர்ண கொடியிலே இடம் பெறாது. கொடியில் பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் படங்கள் மட்டுமே இடம்பெறும் என்பதை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற லட்சக்கணக்கான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் தெரிவிக்க விரும்புகிறேன். 1 minute சார், சின்னத்தை இனாகரேட் பண்ணிடுவோம். Thank you.
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கட்சியின் சின்னத்தை அறிமுகம் செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தென்னந்தோப்பு சின்னம் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்து வரும் தங்களுக்கு இந்த சின்னம் கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடரக்கூடாது. காரணம், இது சமூக விரோதிகளுக்கு தேர்தல் சூழலை மாற்றுவதற்கு இடம் கொடுக்கும். எனவே தேர்தல் ஆணையம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விருதுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு துறையினருக்கு இந்த விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவர்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. பிரசெல்லாம் கீழே வரப்போ ஒரு வெடி வச்சு சொல்லுங்க. கொண்டாட்டம் ஒண்ணு போடணும்ல. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தங்களது தேர்தல் ஆயத்த பணிகளை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே சென்ற வாரம் சென்னையிலே மாணவர்கள் தேர்தலுக்கு உண்டான பணிகளை செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு இளைஞர்கள் கூட்டம் நடைபெற்றது. அடுத்த வாரம் மகளிருக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று சென்னையிலே வழக்கறிஞர்கள் அணி சார்பிலே கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதற்கு பிறகு விவசாயிகள் சார்பிலே கூட்டம் நடைபெற இருக்கிறது. இப்படி தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் எல்லா அணிகளுடைய தேர்தல் செயல்பாடு குறித்து ஆயத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு மகிழ்ச்சியான நாள். தேர்தலுடைய சின்னத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். 31-1ஆம் தேதி அஷ்டமி நவமி தேதிகளை தாண்டிய பிறகு 2ஆம் தேதியிலிருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல 15 நாட்கள் மாவட்டங்களில் உள்ள அனைவரும் தேர்தல் சின்னத்தை பிரபலப்படுத்தக்கூடிய பணிகளை பட்டி தொட்டி எங்கும் சென்று செய்ய இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். வேற சார், தேர்தலுக்கு கால அவகாசம் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்கள் வியூகத்தை இன்னும் வகுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்தெந்த புதிய கட்சி வரும் என்று சிலர் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் கூட்டணி என்று அறிவித்துவிட்டு தொகுதி எண்ணிக்கை, தொகுதி பங்கீடு குறித்து இன்னும் பேச துவங்கவில்லை. இவற்றில் இறுதி நிலைப்பாட்டை எந்த ஒரு கட்சியும் இன்னும் எடுக்கவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் எப்பொழுதுமே கலந்து பேசி பொறுமையோடு முடிவெடுப்பவர்கள். குறிப்பாக தேர்தல் கள நிலவரத்துக்கு ஏற்றவாறு முடிவை எடுத்து அறிவிப்போம்.
அதிகாரப்பூர்வமான முடிவை எடுத்தவுடன் பத்திரிகை நிருபர்களுக்கும் தொலைக்காட்சி நிருபர்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக எங்களது முடிவை அறிவிப்போம். அதுவரையில் எந்தவிதமான யூகங்களுக்கும் நான் பதில் கொடுக்க விரும்பவில்லை. நான் அதிகாரப்பூர்வமான நிலையையே உறுதியாக இறுதியாக இயக்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே கூற விரும்புகிறேன். யூகங்களுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது இறுதி நிலை வெளிவரும். இன்னும் பல கட்சிகள் கூட்டணி அறிவித்த பிறகு கூட தொகுதி பங்கீடு முடிவாகாமல் இருக்கிறது. அதனால எல்லா கட்சியும் படிப்படியாக தங்களுடைய பணியை செய்யும். இது ஒன்றும் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பரீட்சை கிடையாது. 2ஆம் தேதி உள்ள காலையில 10 மணிக்குள்ள பரீட்சைக்கு போலன்னா உள்ள விட மாட்டாங்கன்னு தேர்தல் கமிஷன் நிறைய அவகாசம் கொடுத்திருக்கு. மற்ற கட்சிகளும் எல்லா கட்சிகளும் அவர்கள் சார்ந்த கட்சிகள் அவர்கள் சார்ந்து மக்கள் சார்ந்து வெல்லக்கூடிய நிலை எடுப்பதற்காகவே பொறுமையோடு யோசித்து முடிவு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அதிகாரப்பூர்வமான நிலையை விரைவில் அறிவிக்கும். மாற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏப்ரல் மாதத்திலே தான் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எப்படி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிங்கிறது ஒரு பிராந்திய கட்சி. இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸ் கட்சியை விட்டு நாங்கள் வெகு தூரம் விலகி சென்று விட்டோம். எனவே கூட்டணி குறித்து நாங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது எங்களை சார்ந்த மக்களை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த முடிவாகவே இருக்கும். அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இன்னொரு கட்சியை சார்ந்தது என்றைக்கும் இருக்காது. கூட்டணி கூட்டணிக்கு ஏதாவது தமிழகத்தில் உள்ள கட்சிகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் ஒரு கால அவகாசம் கொடுத்து அந்த கால அவகாசத்துக்கு நாங்கள் ஏதாவது லீவ் எங்களுக்கு உடம்பு சரியில்லை ஜுரம் அப்படின்னு எழுதி கேட்டிருந்தா அது மாதிரி எழுதலாம். கால அவகாசமே இல்லாதப்ப நீங்களே யூகம் பண்றது தப்பு இல்லையா? கூட்டணி குறித்து இறுதியாக அறிவிக்கும் போது உறுதியான அணி வெளிவரும். அதுதான் முக்கியம். கூட்டணிக்காக பத்திரிகை நண்பர்கள் சொல்லும் யூகங்களை உங்கள் மூலமாக நிச்சயமாக விவாதிக்க முடியாது. எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி குறித்து அவர்களுடைய இறுதி முடிவு எடுத்த பிறகே பத்திரிகை நண்பர்களிடம் தெரிவிக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்த வகையிலே தமிழகத்தினுடைய முக்கியமான கட்சியாக செயல்படுகிறது என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. நான் சொல்றேன், நான் எந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துறேன், பேச்சுவார்த்தை என்ன நிலையில இருக்குங்கலாம் பத்திரிகை நண்பர்கள் விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலே எந்த கட்சியும் கிடையாது. ஒரு கூட்டணி முடிவு பெற்ற பிறகே அதிகாரப்பூர்வமாக பத்திரிகை நண்பர்களை அழைத்து அறிவிப்பதே வழக்கம். அந்த பணியை நான் முறையாக செய்வேன், சரியாக செய்வேன். நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன யூகங்களுக்கு இடம் கொடுக்க விரும்பவில்லை. அது தொடர்கிறது. யூகங்களை மாறி மாறி சொற்களை நல்லா போடுறீங்க, அவ்வளவுதான். உங்க பத்திரிகையில ஏதாவது போட்டோ கிட்ட வச்சிருந்தீங்கன்னா போடுங்க, எங்க நான் போனேன் வந்தேன்னு போடுங்க, ஏத்துக்கொள்றேன். ரைட் சார். இனிமே எல்லாம்
வேஸ்ட் ஆஃப் டைம் தான். முடிச்சிட்டீங்க மெயின்.